Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா Poco X3 Pro இந்த ஸ்மார்ட் போனை பத்தின நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியால வர 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க அபிஷியலா. இல்ல மெயின் ஹைலைட்டான விஷயங்கள் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதாவது Poco F1க்கு அப்புறமா இப்பதான் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரை பாத்தீங்கன்னா இப்போ இந்த போன்ல கொண்டு வராங்க. Poco X3 Pro அப்புறம் Poco F3ன்னு சொல்லி இன்னொரு ஸ்மார்ட் போன் வரப்போது கூடிய சீக்கிரம். அதுக்கான ஸ்பெஷல் வீடியோவும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 870 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 5G ஸ்மார்ட் போனா வரப்போகுது. இந்த Poco X3 Pro பாத்தீங்கன்னா இது 5G கிடையாது, ஆனா Snapdragon 860 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போனை பத்தின முழு விவரத்தை இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறதா இருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த போனை பத்தி விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. Mi 10i ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா Snapdragon 750 ப்ராசஸர் லான்ச் பண்ணாங்க. அது ஒரு 5G போனா இருந்துச்சு. அந்த டிசைனை அப்படியே ரீடிஃபைன் பண்ணி Poco X3 மற்றும் X3 Proன்னு சொல்லி இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 6.67 வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸோட 6 வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பிளாஸ்டிக் படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே. ஆம்லாய்டு கொடுத்துருக்கலாம், ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் ஆம்லாய்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லனா, ரெட்மி Note 10 Pro, Pro Maxலாம் பார்த்தீங்கன்னா ஆம்லாய்டு டிஸ்பிளே 120 Hz கொடுத்துருந்தாங்க. இந்த X3 Proலேயும் ஒரு ஆம்லாய்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க கொடுக்கல. ஆனால் 120 Hzக்கான ரெஃபரன்ஸ் ரேட்டும் 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டச் சாம்பிளிங் ரேட் வந்து அதிகமாக நீங்கள் கேம் விளாடும் போது அந்த ஸ்க்ரீனோட ரெஸ்பான்ஸ், டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்ல குவிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் கேம் விளாடும் போது நல்ல ஃபுல் ஃபிளிச்சுட்டாக பார்த்தீங்கன்னா கேம் விளாடலாம். அடுத்ததான் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிய பேட்டரியோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 5160 இமேஜுக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது குவிக்காக சார்ஜ் பண்ண 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm சர்டிஃபைட் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜர் வச்சு இந்த ஃபோனை சார்ஜ் பண்ண மட்டும்தான் ஸ்பீடாக ஏறும் கிடையாது. நீங்கள் Qualcomm சர்டிஃபைடு எந்த சார்ஜர் யூஸ் பண்ணாலும் ஸ்பீடாக தான் ஏறும். ஆனால் அந்த ஓப்போ விவோ சார்ஜர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக ஏறாது. வெறும் 10 வாட்ஸ் இல்லை 18 வாட்ஸுக்கான அவுட்புட் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் Qualcomm சர்டிஃபைடு எந்த சார்ஜர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி முடிக்க, அதாவது 0 to 100% ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி முடிக்க மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதாவது 1 மணி நேரம், 1/4 மணி நேரம் ஆகலாம், இந்த மாதிரி ஆகலாம். மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். அடுத்து இந்த ஃபோனில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணிக்காங்க. வைட் ஆங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த 2 மெகாபிக்சல் டெப்த், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. இந்த ரெண்டையும் தூக்கிட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், இந்த மாதிரி பிராண்டு 2 மெகாபிக்சல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 12 மெகாபிக்சல் வந்து டெலிஃபோட்டோ லென்ஸு இல்லாட்டி இன்னொரு மேக்ரோ வைட் ஆங்கிளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான மெகாபிக்சலை கொடுத்தா பிரோஜனமாக இருக்கும். ஆனால் அவங்க செய்கிறது இல்லை. இந்த 2 மெகாபிக்சல் டெப்த், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சும்மா கணக்காட்டுறேன் கொடுத்துட்டே வராங்க. அது எனக்கு சரியா போடல. ஆனால் அந்த 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஃபோன் கைக்கு வந்தோடனே டெடிகேட்டடான கேமரா ரிவ்யூ வீடியோ, கேமிங் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல தான் இந்த கேமராவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா 90 Hzலேருந்து 120 Hzக்கு மாறி இருக்காங்க. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் போனோட மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட் பார்க்கும்போது இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸ். ஸோ இந்த 865 ப்ளஸ்லேயே லைட்டாக ஓவர் கிளாக் வெர்ஷன் தான் இந்த 870. ஸோ 865 ப்ளஸுக்கும் 865க்கும் சரி 870க்கும் சரி மிகப்பெரிய வித்தியாசங்கள் கிடையாது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஸோ தாராளமாக கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சொல்லலாம். எல்லா விதமான கேமும் ஃபுல் கிராஃபிக்ஸில் இந்த ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ Poco X3 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேமிங் பிளாஸ்டாக தான் இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். அது போக லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான நேரம் கேம் விளாடும் போது அந்த ஹீட்டிங் தான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல. போக்கோ தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் இதை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னு முழு விவரமாக பார்ப்போம். அடுத்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கும்போது 6GB RAM, 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 8 256 சொல்லி 2 வேரியன்ட் இருக்கு. இந்த 2 வேரியன்ட்லையுமே பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுக்காண்டி பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த பட்ஜெட்டில் UFS 2.1 தான் கொடுப்பாங்க. சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா UFS 2.1 தான் இருக்கும்.
இருக்கும். 70,000 80,000 மேலே தான் 3.1 யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வட்டம் போக்கோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா கேபிள் மூலியமாக லேப்டாப் ஏதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.1 ஸ்டோரேஜ்னால இந்த ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா NFC சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, டியூயல் ஸ்பீக்கருக்கான அவுட்புட் இருக்குது. ஸோ ஏர் பீஸும் உங்களுக்கு சேர்ந்து ஸ்பீக்கர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஐரிஸ் ஆடியோன்னு சொல்லி அவங்க கூட மெர்ச் பண்ணி பிராண்டோட கொலாபரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கேம் விளாடும்போதும் சரி மூவி பார்க்கும்போதும் சரி அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை எந்த விதமான IP ரேட்டிங் கொடுக்கல, ஆனால் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மலையில் லைட்டாக தண்ணி பட்டா இந்த ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி போக்கோ தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஆல்ரெடி லான்ச் ஆயிருச்சு. அதுக்கான ரிவ்யூ வீடியோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனலில் போட்டிருக்காங்க. அங்கே உள்ள ரேட்டை இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 23,000 ரூபாய்க்கு ஒரு வேரியண்ட்டும் 27,000 ரூபாய்க்கு, அதாவது 26 சம்திங் ஒரு வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா வருது. ஆனால் இந்தியாவில் இவங்க 30ஆம் தேதி லான்ச் பண்ணும்போது என்ன ரேட் வருன்றது எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக சொல்லப்போனால் ஸ்டார்டிங் வேரியண்ட் வந்து 25, ஐரன் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் போக்கோ தரப்புல இருந்து, அதாவது போக்கோ F1க்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் சிப்பை யூஸ் பண்ணி லான்ச் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 23 28க்குள்ள ப்ரைஸிங் வச்சாங்கன்னா உண்மையிலேயே எல்லாரும் பை பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 நாள் தானே, 30ஆம் தேதி அஃபிஷியல் லான்ச் ஆகும், ரேட் என்னன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் அதை பை பண்ணி ஒரு கேமிங் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டே லைஃப்பில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, பேட்டரி எப்படி குயிக்காக சார்ஜ் ஏறுதா, பேட்டரி லைஃப் ஒரு நாள் தாராளமாக தாங்குதா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு டக்கு நோட்டீஸ் வேணும்னா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.